எல்மி இட்லி இருக்கு வேணுமா? ஐயா இட்லி யாருக்கு வேணும்? ஏதாவது ஃப்ரைட் ரைஸு இல்லை கொத்து பரோட்டா அப்படி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா வாங்கிப்பேன். இட்லிலாம் வேணாடி. அவ்வளோதானே. சரி பாப்பா, ஒரு 5 நிமிஷம் எனக்கு டைம் கொடு. ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இல்மி நம்மக்கிட்ட ஃப்ரைட் ரைஸ், கொத்து பரோட்டா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தா. பட் நம்மக்கிட்ட இருந்தது இட்லி மட்டும்தான். அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொத்து இட்லி செய்ய போகிறோம். இந்த ரெசிபி எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்கன்னு தெரில. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு டிஷ் தான் இது. ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம தக்காளியை சேர்த்துட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லா மசாலாஸையும் சேர்த்துட்டு இதில் ஒரே ஒரு முட்டையை உடச்சி விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிற இட்லியை வந்துட்டு சின்ன சின்னதாக பிச்சு போட்டு அதையும் அந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டிங்கனாக்கா கொத்து இட்லி வந்து சுட சுட சூப்பராக ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வாங்க இல்மியோட ரியாக்ஷன் பார்க்கலாம். கொத்து பரோட்டா தானே கேட்டேன். வா, என்ன இது? அது கொத்து பரோட்டா மாதிரி தான் இருக்கு. அப்படியா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. ஸ்மெல் கூட அதே மாதிரி தான் இருக்கு. கொத்து இட்லி. கொத்து இட்லியா? வாவ். கொத்து பரோட்டா மாதிரி தான் இருக்கு. அப்படியா? அந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் இட்லின்றது தெரியுது. நைஸ், சூப்பராக இருக்கா. டிஃப்ரெண்ட்டாக இட்லி பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சால் சாப்பிட்ருவாங்க. தெரியும், இந்த மாதிரி செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் கூட. கண்டிப்பாக. தேங்க்யூ. டாடா. டாடா.